ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10, 8ஆம் திருமொழி 3வது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிப்பதற்காக நாம் எல்லோரும் மானசீகமாக புறப்படுகிறோம். ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன். பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ கிருஷ்ணா ஓடி வாடா என்னை கட்டி அணைச்சுக்கோன்னு சொன்னா கேட்டதுக்காக போன 2ஆம் பாட்டுல கிருஷ்ணன் ஓடி வந்தான், லேசா அணைச்சுனுட்டான். ஆனா நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு திருப்தி இல்லை. நமக்கே திருப்தி வருமா சொல்லுங்க? என்னைக்கோ ஒரு நாள் கிருஷ்ணன் நம்மளை அணைச்சுக்க வரான்னா வந்து நன்னா கட்டி அணைச்சிருந்தா தானே நமக்கும் திருப்தியா இருக்கும். இவன் சும்மா அப்படியே லேசா பட்டும் படாம அணைச்சிண்டு தொட்டும் தொடாம போனான்னா திருப்தியா இருக்குமா? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இது பாரு ஒழுங்கு மரியாதையா திரும்ப ஓடிப்போ, வந்து அணைச்சுக்கோன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், இது பார் உன்னை கட்டி அணைச்சுக்கணும்னா இருந்த இடத்துல இருந்தே வேணாம், நீ இவ்வளவு சொல்றதுனால அப்படியே கட்டி அணைச்சுக்கிறேனே போதாது. நீ என்ன பண்ணணும்னா இருந்த இடத்துக்கே மறுபடியும் திரும்ப போகணும். திரும்ப போயிட்டு எப்படி ஓடி வந்தியோ ஒன்ஸ் மோர் மறுபடியும் ஓடி வரணும். வந்து அணைத்துக் கொள்ளும் போது இப்ப இருக நன்றாக ஆற கழுவி கொள்ள வேண்டும். அப்படி கட்டிண்டாதான் ஒத்துப்பேன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், இது என்ன இத்தனை ரூல்ஸ் போடுறியே, இப்படி கட்டிண்டா தான் ஒத்துப்பாயா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, ஏண்டா உன் பக்தர்களுக்காக நீ என்னென்னமோ செய்யற, இது செய்ய மாட்டியா? அங்கேருந்து இங்க நடக்கிறதுக்கு யோசிக்கிறியே, உன் பக்தர்களான பாண்டவர்களுக்காக நீ பாண்டவதூதன் என்று ஹஸ்தினாபுரம் வரை நடந்தாயே. உபப்ளாவிய வனம்ங்கிற ஒரு இடத்துல பாண்டவர்கள் தங்கியிருக்கா, நீ ஹஸ்தினாபுரம் வரை பாண்டவர்களின் தூதன் என்று நடந்தாயே. ஏண்டா உன் பக்தர்கள் நடக்க சொன்னாங்கிறதுக்காக ஹஸ்தினாபுரம் வரைக்கும் நடந்த நீ நான் நடக்க சொன்னேன்னா இங்கேருந்து நடக்க மாட்டியா, ஓட மாட்டியா? நன்னா இருக்குடா உன் கதை. 3வது பாசுரம் பாருங்கள். இப்போ கிருஷ்ணனுடைய பருவத்தை பொறுத்தவரை இது பின்னாடி நடந்த சம்பவம் தான். பின்னாடிதான் ஹஸ்தினாபுரத்துக்கு நடக்கிறான். ஆனா பாடுவது அந்த யசோதை கிடையாது, பெரியாழ்வார் யசோதைங்கிறதுனால முக்காலமும் அறிந்து பாடுகிறாள். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்தனர் பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. ஏ கிருஷ்ணா, பஞ்சவர், பஞ்சவர்னா 5 5 பேர்னு அர்த்தம். பஞ்சனா 5, பஞ்சவர் பஞ்ச பாண்டவர்கள் உனக்கு அடியார்கள்னு வந்து சரணாகதி பண்ணிட்டா உன் காலில் விழுந்ததுக்காக மம பிராணாகி பாண்டவாகா, உன் உயிர் நண்பர்களாக அந்த பாண்டவர்களை அங்கீகரித்து அவர்களுக்காக அந்த காலத்துல தூது போகிறதுங்கிறது ரொம்ப பெரியவாழ்லாம் போகமாட்டாளாம். ஒன்னுத்துக்கும் லாயக்கு இல்லாதவன் யாராவது இருந்தான்னா மெசஞ்சர்னு அனுப்பு, அவ்வளவுதான் சொல்லுவாளாம். இந்த புறா கிட்ட ஓலை கட்டி அனுப்புறதுங்கிற பாருங்க, அது போல யாராவது ஒரு ஆளை ஒருத்தனை பிடிச்சி இந்த ஓலையை கொண்டு போய் கொடுத்துட்டு வாம்பா. இந்த ஓலையை கொடுக்கறவங்கிறவன் அவனுக்கு அதுல என்ன எழுதி இருக்குன்னு கூட விஷயம் தெரியுமோ தெரியாதோ, அங்க போனாலும் ஏதோ தூதுவர்னு கூப்பிட்டு உட்கார வைப்பாளே ஒழிய அதுக்கு மேல பெரிய ஆள்லாம் தூதுவர்னு ஸ்தானத்துல போகவே மாட்டா. ஆனா இந்த கிருஷ்ணன் யாரு? வெறும் துவாரகாதீசன் மட்டுமல்லன், சர்வலோகேஸ்வரன், எல்லா உலகத்தையும் ஆளக்கூடிய பரம்பொருள். அவன் என்ன சொல்றான்? பாண்டவர்களுக்காக உங்க செய்தியை உங்கள் சார்பில் நான் போய் கௌரவ சபையில் தெரிவிக்கிறேன், நான் தூது போறேன்னு எளிமையோடு போனான். இந்த எளிமை பகவானை தவிர வேற யாருக்கு வரும்? அதுலயும் தர்மபுத்திரன் கிருஷ்ணனை தூது போன்னு சொல்லல. மகாபாரதத்துல அவர் என்ன சொல்றார்? கிருஷ்ணா, யாராவது ஒருத்தர் நம்ம சார்பில் போய் பேசினா நன்னா இருக்கும், உனக்கு யாராவது தெரியுமா கொஞ்சம் நன்னா போய் தூது பேசுறவர்? கிருஷ்ணன் சொன்னானா, நீ ஏன்பா யாரோ ஒருத்தர்னு தேடுற, நான் எதுக்கு இருக்கேன், நான் தூது போறேன்னு போனான். ஏண்டா பக்தர்களுக்காக உன்னை இவ்வளவு தூரம் தாழ விட்டு கொண்டு தூது போற அளவுக்கு போகக்கூடிய நீ, நாங்க கேட்டோம்னா எங்களுடைய பிரார்த்தனைக்காக கொஞ்சம் ஓடி வரனா ஓடி வர மாட்டாயா? பஞ்சவர் தூதனாய், பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதனாய் அவர்கள் செய்தியை கொண்டு போய் அங்கே தெரிவிக்கக்கூடிய தூதுவன் ஸ்தானத்துல போய் கௌரவர் சபையிலே தூது பேசினாய், இவர்கள் சார்பில் நியாயத்தை எடுத்து சொன்னாய். துரியோதனன்ட்ட சொன்னது வார்ப்பா, என்ன தருந்தாலும் உன் பங்காளிகள் நீ கொடுத்தபடி 13 வருஷ தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டா,
பாதி ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு கொடு, மீதியை நீ வச்சுக்கோ, நியாயத்தை சொன்னாய், பஞ்சவர் தூதனாய். ஆனா நீ சொன்னாலும் துரியோதனை ஏத்துக்கல. அதெல்லாம் குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னா. உடனே நீ பார்த்த, அப்ப போர் தான் தீர்வு, சண்டை போட்டுக்கோங்க, யார் ஜெயிக்கிறாளோ ஜெயிக்கிறவாளுக்கு மொத்த நிலமும் அவர்களுக்கு தான் சொந்தம். நான் ரெண்டா பிரிச்சு ராஜ்யத்தை கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ 2ல் 1ன்னு முடிவு பண்ற, அப்ப 2 குரூப்ல யார் உயிரோட இருக்காளோ அவர்களுக்கு தான் மொத்த ராஜ்யம்னு முடிவெடுத்து பாரதம் கை செய்து, பாரதம்னா மகாபாரத யுத்தம்னு அர்த்தம், அந்த மகாபாரதம் என்ற பெரிய யுத்தத்தையே மேற்கொண்டு நீதான் நடத்தினாய். அங்கேயும் பாருங்கோ, கிருஷ்ணன் தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு நான் தேரோற்றேன்னு உட்கார்ந்தான். எந்த மன்னனாவது இன்னொருத்தனுக்கு தேரோற்றேன்னு உட்காருவானா? ஆனா பகவான் கிருஷ்ணன் உட்கார்ந்தானேன்னா, பக்தி என்று நாம பகவான் திருவடிக்கு கீழே போய் உட்காந்துட்டோம்னா நம்மள மேல உட்கார வச்சு பகவான் கீழே உட்காருவானா? நல்லா யோசிச்சு பாருங்கோ. கிருஷ்ணன்ட்ட உதவி கேட்டு போகும்போது கிருஷ்ணன் படுக்கையில பள்ளி கொண்டிருந்தான், அர்ஜுனன் திருவடிவாரத்துக்கு கீழே அமர்ந்தான், துரியோதனன் தலைமாட்டுல மேல ஒரு சிம்மாசனத்துல அமர்ந்தான். பகவான் என்ன பண்ணான்? துரியோதனனுக்கு ஏதோ சேனையை கொடுத்து அனுப்பிட்டான். ஆனா அர்ஜுனன் திருவடிக்கு கீழே உட்கார்ந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தேருக்கு மேல அர்ஜுனனை உட்கார வச்சுட்டு சாரதி தேரோட்டின்னு அர்ஜுனனுக்கு கீழே பகவான் உட்கார்ந்தான். அப்படி உட்கார்ந்து அப்ப அடியார்களுக்காக தூது போற, அடியார்களுக்காக தேரோட்டுகிறாய், இத்தனையும் செய்கிறாயே, செய்து பாரதம் கை செய்து. இந்த இடத்துல கை செய்துன்னா உதவி செய்துன்னு மணவாள மாமுனிகள் அர்த்தம் காட்டுறார். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தர் ஏதாவது கொஞ்சம் ஆபத்துல இருந்தா, டேய் ஏதாவது கொஞ்சம் கை கொடுக்க மாட்டியா, நீ கையே கொடுக்க மாட்டேங்கிறியங்கிறோம். கை கொடுத்தல்னா ஷேக் ஹேண்டுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, நான் ஒரு கை கொடுக்கறேன் பாத்துக்கலாங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவி செய்கிறேன்னு அர்த்தம். பாரதம் கை செய்து, இங்க உதவின்னா ஏதோ கொஞ்ச நெஞ்ச உதவி இல்ல, மொத்த மகாபாரத யுத்தத்தையுமே நீதான் நடத்தி பாண்டவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் ராஜ்யத்தை மீண்டும் பெரும்படியாக செய்தாய். நாகாஸ்திரத்திலேருந்து அர்ஜுனனை காப்பாத்தினது கண்ணன், வைஷ்ணவாஸ்திரத்திலேருந்து காப்பாத்தினது கண்ணன், நாராயணாஸ்திரத்திலேருந்து காப்பாத்தினது கண்ணன், அப்பா அஸ்வத்தாமாவோட அபாண்டவ அஸ்திரத்திலிருந்து காப்பாற்றியவன் கண்ணன். இன்னும் எத்தனை எத்தனை ஆபத்துகள். அர்ஜுனன் சபதம் பண்ணான், ஜெயத்ரதனை சூரிய அஸ்தமனத்துக்குள் கொள்வேன், சூரியனையே மறைத்து அர்ஜுனனை காப்பாற்றியவன் கண்ணன். இத்தனையும் பண்ணாயே, அப்போ பக்தன்னு காலில் விழுந்தவனுக்காக எத்தனை எத்தனைடா நீ பண்ணியிருக்க. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து, அவளுக்காக தூது போய் மகாபாரத யுத்தத்துல அவ்வளவு உதவி செஞ்ச நீ 4 அடி நடந்து வா ஓடிவான்னு கேட்டா இதுக்கு இவ்வளவு வழக்கு பண்ணலாமா? அடுத்து இந்த ஓடுறதெல்லாம் உனக்கு பெரிய விஷயம் இல்ல, நீ எவ்வளவு பெரிய வீரன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ண தெரியுமா? நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு. விஷத்தை உமிழ்ந்த காளியன்னு ஒரு பாம்பு, அவன் யமுனையில ஒரு காளியன் மடுவுல இருந்தானே, ஏண்டா அங்கேயே குதிச்சு பாம்பு தலையிலேயே நாட்டியம் ஆடின. அந்த உனக்கு தரையில ஓட முடியாதா? ஏன்னா இந்த தரை வழுக்கவே வழுக்காது, பாம்பு தலை இருக்கே வழுக்கின்றே இருக்கும். இந்த தரை சமதரையா இருக்கு, பாம்பு தலையோ மேடு பள்ளம் அன்ஈவனா இருக்கு. அவனுக்கு பல பல தலை, ஒவ்வொரு தலை ஒவ்வொரு லெவல்ல இருக்கு. ஏண்டா அன்ஈவனா இருக்கிற இடம் வழுக்கி விடும், ஸ்லிப்பரி சர்ஃபேஸ், அதுல ஆட தெரியுது. இந்த தரையில ஓட தெரியாதுன்னு சொன்னா யாரா நம்புவாடா? நீ அப்பேற்பட்ட காரியம் பண்ணவன். நஞ்சு உமிழ் நாகம், நஞ்சு விஷத்தை, உமிழ் உமிழ்ந்து கொண்டு விஷத்தை கக்கி கொண்டே இருந்த, நாகம்னா பாம்பு, காளியன், நஞ்சுமிழ் நாகம் கிடந்த அந்த காளியன் குடும்பத்தோடு வசித்த. கிடத்தல் அப்படின்னா இங்கேருந்து நான் நகர மாட்டேன்னு படுத்துன்னு இருக்கிறது. படுத்தல்னா படுத்துன்னு இருக்கவரை என்னைக்காவது எழுப்பி விட்டுடலான்னு அர்த்தம். கிடக்கிறவரை எழுப்புறதே கஷ்டமா. அதனாலதான் திருக்கோவில்ல பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாளை படுத்த திருக்கோலம்னு சொல்ல மாட்டா, கிடந்த திருக்கோலம்பா. ஏன்னா அவரும் நம்மளெல்லாம் காப்பாத்தாம எழுந்துக்க மாட்டேன்னு ஒரு முடிவோட தான் அவர் படுத்துட்டு இருக்கார். அது போல காளியன் கிடந்தானா, இங்கேருந்து நான் நகர மாட்டேன்னு நஞ்சுமிழ் நாகம் கிடந்த விஷத்தை கக்கி கொண்டு காளியன்கிற பாம்பு குடும்பத்தோடு வசித்து வந்த அந்த காளியன் மடு, அது எப்படிப்பட்ட பகுதியா? நற்பொய்கை புக்கு, ரொம்ப நல்ல பொய்கை. எங்கப்பா நல்ல பொய்கை? யமுனையில உள்ள அந்த மடு முழுக்க, அந்த படித்துறை முழுக்க அவன் விஷத்தை கக்கி வச்சு பறவைகள் பறந்து போனாலே மயங்கி விழுந்து செத்து போயிடுறது, மரம் செடி கொடி எல்லாம் பட்டு போச்சு, அந்த நீரை பருகிய மிருகங்கள்லாம் இறந்து போச்சு. நற்பொய்கை. யாராவது அந்த இடத்த நல்ல பொய்கை, நல்ல நீர்நிலைன்னு சொல்லுவாளானா? மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், இதுக்குத்தான் விபரீத லட்சணைன்னு பேரு. நல்லன்னா நீங்க எதிர்மறை அர்த்தம் புரிஞ்சுக்கணுமா? பொல்லாத பொய்கை, ஆபத்தான பொய்கை. அது எப்படி நல்லன்னா ஆபத்துன்னு வருமானா? வருமே. சம்ஸ்கிருதத்துல விருட்சம்னா மரம்னு அர்த்தம், மகா விருட்சம்னா பெரிய மரமா, ஆலமரமா, அரச மரமா? இல்ல, மகா விருட்சம்னா கள்ளி செடின்னு அர்த்தம். ஒண்ணுத்துக்கும் உதவாத கள்ளி செடிக்கு மகா விருட்சம்னு பேரு. அதான் எதிர்மறை அர்த்தம். தமிழ்ல டிப்பிக்கலா சொல்லணும்னா, கொடிய விஷமுள்ள பாம்பு இருக்கே அதுக்கு நல்ல பாம்புன்னு பேரு. நல்ல பாம்புங்கிறதுனால ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம் இல்ல, அங்க நல்லன்னா கொடியன்னு அர்த்தம். அது போல நற்பொய்கை புக்குன்னா கொடிய பொய்கை, விஷம் நிறைந்த பொய்கை,
புக்குன்னா புகுந்து, கிருஷ்ணா நீ பாட்டுக்கு அலாக்கா அதுல போய் குதிச்சுட்ட. உள்ளே புகுந்து அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த. நீ என்ன பண்ணனா, அஞ்ச பயப்படும்படியாக, பணம், பணம்னா பாம்பினுடைய படம்னு அர்த்தம். பணத்தின் மேல் அந்த பாம்பு படம் எடுத்து ஆடுறது. நீ என்ன பண்ணனா, படம் எடுத்து ஆடும் பாம்பின் படத்துக்கு மேல் நீ தனியா ஒரு நாட்டியம் ஆடின. பாம்பு படம் எடுத்து ஆடி பார்த்திருக்கோம், படத்துக்கு மேல ஒருத்தன் ஆடி பார்த்திருக்கோமா? நம்மால் தான் ஆடி இருக்கான். பணத்தின் மேல், அந்த பாம்பு படத்தின் மேல் பாய்ந்துட்டு, அப்படியே பாய்ந்தாய். ஒரு கடம்ப மரம் கரையில இருக்கு, அதுல ஏறி அங்கிருந்து காளியன் தலையில் பாய்ந்தாயே கிருஷ்ணா. அதுவும் எப்படி பாஞ்சுட்ட? அஞ்ச பயப்படும்படி. கிருஷ்ணன் சொன்னான், நான் எங்க பயந்தேன்னா? பெரியாழ்வார் திரும்ப சொன்னார், நீ பயந்தேன்னா பாட்டுல இருக்கு, நீ அஞ்ச நான் பாடியிருக்கேன். நாங்கள்லாம் அஞ்சும்படி நீ பாட்டுக்கு தைரியமா குதிச்சுடா. இங்க அஞ்சன்னா அவன் பக்தர்கள், அவனுக்கு பரிந்தே இருக்கக்கூடிய நாங்க அத்தனை பேரும் அஞ்ச, அச்சோச்சோ பகவான் குதிச்சுட்டானே, இவனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்னாகுமோ ஏதாகுமோ என்று அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்து, அந்த பாம்பின் படத்தின் மேலேயே பாய்ந்துட்டு அருள் செய்த. அதன் மீது நாட்டியம் ஆடினானே, அதை பாருங்க, தண்டித்தன் பாடல பெரியாழ்வார். அருள் செய்த. ஆமா, யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? நம்ம தலைமையில திருவடி வச்சு பகவான் நாட்டியம் ஆடுகிறான் என்றால் அது எப்பேற்பட்ட அனுபவம்? அது அவ்வளவு சாமான்யமா எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? அது காளியனுக்கு கிடைச்சிருக்குன்னா அது அவனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன் கூறத்தாழ்வான் என்ற மகான் அவர் கேட்கிறார், காளியசிய பணத்தாம் சிரஸ்துமே, என் தலை காளியனுடைய படமா இருந்திருக்க கூடாதான்னார். இருந்திருந்தா பகவான் இதுலயும் திருவடி வச்சு நாட்டியம் ஆடியிருப்பானே என்று கூறத்தாழ்வான் இயங்குகிறார். வாய்த்த காளியன், பாக்கியம் பண்ண காளியன்னு ஆண்டாள் கொண்டாடுகிறாள். அப்ப அது அனுகிரகம் தானே. அதனாலதான் அருள் செய்த. நாட்டியம் ஆடியது போல் ஆடி அவன் கர்வத்தை அடக்கி அனுகிரகம் பண்ணி, அவனுடைய மனைவியர் நாகபத்தினிகள் பிரார்த்தனை பண்ணதுனால அவனை மன்னித்து, நீ போய் ரமணக தீவிலே கடலிலே வாழ்ந்து கொள்னு அவன் உயிரை பறிக்காமல் அனுகிரகம் பண்ணித்தான் அனுப்பி வச்சான் பகவான். தன் நாட்டியமாடிய திருவடி அடையாளத்தை அவன் தலைமையிலேயே பதிச்சான். அத்தனையும் அனுகிரகம் தானே. அதனாலதான் அஞ்ச, நாங்கள்லாம் பதறி போயிட்டோம் என்னவோ ஏதோன்னு. நீ அஞ்சாமல் நாங்கள் அஞ்சும்படி பணத்தின் மேல் பாய்ந்திட்டு, அந்த பாம்பினுடைய படங்கள் மேல பாய்ந்து அருள் செய்த. நாட்டியமாடி அனுகிரகம் பண்ணாயே. அவ்வளவு நாட்டியமாடிய நீ, பாண்டவர்களுக்காக தூது போய் ஒரு யுத்தத்தையே நடத்தி கொடுத்த நீ, ஏண்டா அஞ்சன வண்ணனே, அச்சோ அச்சோ ஓடி வந்து என்ன அணைச்சுக்கோன்னு கேட்டா இதுக்கு மட்டும் இவ்வளவு பிகு பண்ணலாமா? அணைச்சுக்க மாட்டேன்னு சொல்லலாமா? அஞ்சன வண்ணனே, அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம். அஞ்சன வண்ணன்னா மை போல் கருப்பு நிறம் கொண்டவன். அது எதுக்குப்பா இங்க வந்ததுன்னா, இங்க ஒரு ரகசியம் மணவாள மாமுனிகள் அர்த்தத்துல காட்டுறார். என்ன ரகசியம்னா, பெருமாள் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண அவருக்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுமா. திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்க அதிகரிக்க உடம்பு கருத்துட்டே போகுமா. யார் கருப்பா இருக்காளோ அவ திருப்தியா, ஹாப்பியா, சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு அர்த்தம். ரொம்ப வெளுப்பா இருந்தா, அக்கா வெளுப்பா இருக்கா, யாராவது கோச்சுன்ற வேண்டாம். வெளுப்பா இருந்தா கொஞ்சம் ஏதோ திருப்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தமா. கருப்பா இருந்தா நல்லா சந்தோஷமாக திருப்தியோடு இருக்கிறார்னு அர்த்தமா. பகவானுக்கு எப்ப திருப்தினா, பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணோம், காளியனுக்கும் கூட அனுகிரகம் பண்ணோம், காளியனுடைய மனைவியருக்கு அனுகிரகம் பண்ணோம், அவனை விரட்டி மக்களுக்கு குடிநீர் பயன்படும்படியாக பண்ணோம். பண்ணத்தான் அவன் திருப்தி அடைகிறான். அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணாதான் உன் திருவுள்ளம் உகக்கிறது. திருவுள்ளம் உகந்தாதான் நீ கருப்பா இருக்க முடியும். இப்ப நான் கூப்பிட்டு நீ ஓடி வந்து கட்டி பிடிக்காம இருந்துட்டேன்னா எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் போனதாக ஆகிவிடும். எனக்கு அனுகிரகம் பண்ணாம இருந்தா உனக்கே திருப்தி வராது. உனக்கே திருப்தி வரலன்னா கருப்பு திருமேனி வெளுத்துடும் பாத்துக்கோ. பாரு கிருஷ்ணா, நீ கருப்பா இருந்தாதான் அழகு. யோசிச்சு பாருங்க, வெள்ளை கலர் கிருஷ்ணன்னா யாராவது விரும்புவோமா? கண்ணன்னாலே கருமை நிற கண்ணன்னா தான் விரும்புவோம். அதனால அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, இது எவ்வளவு ரசிச்சு மாமுனிகள் அர்த்தம் பண்றாரு பாருங்க. பாரு, உன் கருப்பு நிறத்தை காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கா வந்து கட்டி பிடிச்சிரு. இல்லைன்னா உனக்கு, எனக்கு அனுகிரகம் பண்ணாம போனதாயிடும், உனக்கு திருப்தி இல்லாம போயிடும், திருமேனி வெளுத்துடும் பாத்துக்கோ. உனக்கு கருப்பா இருந்தாதான் அழகு. அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. நீ யாரா? ஆயர்கள் அத்தனை பேருக்கும் பெருமான் தலைவனாக இருக்கிறாயே, ஆயர்களின் தலைவனே, வந்து என்னை அச்சோ அச்சோ அனைத்துக்குள் அனைத்துக்குள் என்று அழைத்தாள் பெரியாழ்வார் யசோதை. பாட்டை கேட்டுன்னு சைலண்டாவே இருந்துட்டான் கிருஷ்ணன். ஏன்? அதை அடுத்த பகுதியில் காண்போம். இந்த பாசுரத்தின் திரண்ட பொருள், பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதுவனாக போய் மகாபாரத யுத்தத்தையே உதவி செய்து நடத்தி வைத்து நஞ்சை உமிழக்கூடிய நாகமாகிய காளியன் வாழ்ந்த அந்த நல்ல, அதாவது பொல்லாத பொய்கை யமுனைக்குள்ளே குதித்து அந்த பாம்பின் தலைமீதே ஏறி நாட்டியமாடி, நாங்கள்லாம் அஞ்சும்படியாக நாட்டியமாடி பாம்புக்கு அருள் செய்தாயே
கருமை நிறம் கொண்ட கண்ணா, அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ, ஆயர்களின் தலைவனே அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ, பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். Going as the messenger of the 5 Pandavas towards the court of Kauravas and conducting the entire war of Mahabharata for the sake of your devotees and jumping on the head of the Kaliya serpent which emitted poison and polluted the river Yamuna, you danced and blessed that serpent Kaliya much to our horror and fright. O Krishna, the dark-hued one, come and embrace me, அச்சோ அச்சோ. ஓ த சீஃப் ஆஃப் கோஹர்ட்ஸ், கம் அண்ட் எம்ப்ரேஸ் மீ, அச்சோ அச்சோ என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆனா கிருஷ்ணன்டேந்து பதில் இல்லை. இன்னும் ஆற தழுவ மாட்டேங்கிறான். என்ன சொல்லி பார்க்கலாம்? இது வரைக்கும் அவன் யாரையாவது அப்படி தழுவி கையால பிடிச்சு தொட்டு அனுகிரகம் பண்ணியிருக்கானா? அதை சொல்லுவோம். ஏன்னா இப்போ காடியனையும் கிருஷ்ணன் கட்டி அணைச்சுட்டதா வரலாறு இல்லை, பாண்டவர்களையும் கட்டி அணைச்சுட்டான்னு வரலாறு இல்லை. வேற யாருக்காவது அப்படி பண்ணியிருந்தான்னா அதை கோட் பண்ணி அவளுக்கு பண்ணதை எனக்கும் பண்ணுன்னு கேட்கலாம் இல்லையா? எப்படி கேட்போம்? அது அடுத்த பாசுரம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.